வளர்ந்து ஒரு நாகரிகத்துல மறந்து போன கதையாவே இருக்கு. கதை கேட்குறதும், கதை சொல்றதும். அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம ஒரு கதைய பார்க்க போறோம். ஒரு அழகான காடு இருக்கு. அந்த காட்டுல பலவிதமான விலங்குகள் இருக்கு. அந்த காட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு யானை கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருக்காங்க. அந்த யானை கூட்டம் ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. அந்த காட்டுல எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா, பசுமையா இருக்கு, தேவையான உணவு கிடைக்குது, பழங்கள் உள்ளவே இருக்கு, பக்கத்துல ஒரு நீரோடை இருக்கு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் காட்டுத்தீ பரவுது. காட்டுத்தீ பரவுன உடனே அந்த யானை கூட்டத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு. அந்த தலைவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம உடனே இங்கிருந்து வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லா யானையும் வேக வேகமா ஓட ஆரம்பிக்குது. அப்போ ஒரே ஒரு யானைக்கு மட்டும் மனசே வரலையா. சரி, நம்ம இத்தனை வருஷம் நம்ம இங்க இருந்தோம், இவ்வளோ அழகான இடம், நம்ம இப்படி விட்டுட்டு போறோமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு என்ன ஆகுது, சரி நம்மளால முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா யானையும் அங்கிருந்து போகும்போது இந்த ஒரே ஒரு யானை மட்டும் என்ன பண்ணுது, அந்த நீரோடையில் இருக்கிற தண்ணியை உறிஞ்சி தும்பிக்கையில் எடுத்துன்னு போயிட்டு அந்த காட்டுத்தீ மேலே தெளிச்சிட்டு இருக்கு. வரதுக்கு முன்னாடியும் தெளிக்குது, வர இடத்துலையும் தெளிச்சிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, இருந்தாலும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த வெப்பம் அதிகமாயிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மழை வருது. மழைனா பெருமழை. ரொம்ப வேகமாக மழை வந்ததுனால அந்த காட்டுத்தீ ரொம்ப ஈஸியாகவே அணைஞ்சு போச்சுங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை பார்த்துட்டு நம்ம ஓடவும் பயப்படவும் செய்யக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதிர்த்து நின்று போராடணும். நம்மளால என்ன செய்ய முடியும் அதை நம்ம செஞ்சா போதும். நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட, நம்மளால ஏதோ ஒன்று செய்ய முடியும் அப்படின்னு நம்ம எதிர்த்து நின்னாலே போதும். எவ்வளோ ஒரு பிரச்சனைனாலும் அதற்கான தீர்வு நம்மளாலையும், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு, அதுவும் நமக்கு செஞ்சு ஈஸியாகவே முடியுங்க.